அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் தேனி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சையதுகான் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செங்கோட்டையன் அவர் செப்டம்பர் 5 மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி பேசினார். அந்த நாள்லேருந்து இன்று வரைக்குமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலுமே இருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசுனது தொண்டர்களுடைய கருத்து, பொதுமக்களோட கருத்து. இதை யாரும் மறுத்து பேசவும் முடியாது. இன்றைக்கி அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி உருவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுயநலத்துக்காக இந்த அதிமுகவை வேறு திசையை நோக்கி கொண்டு போகிறார். அந்த திசையிலிருந்து நம்ம திருப்பி அதிமுகவினுடைய ஆட்சி அமைப்பதற்கு நம்மளால் இயன்ற ஒரு முன்னேற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி தான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் யாரும் எதிர்த்து பேசினா பிடிக்காது. உடனே அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் இந்த பொறுப்புகளிலிருந்து தூக்குறாங்க. மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தி வர எழுது. செங்கோட்டையன் அவர்களுமே மத்திய நிதியமைச்சரை சந்திக்கிறாங்க, மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் பற்றி விரிவாக பேசுகிறாங்க. என்டிஏ கூட்டணி மட்டும் நீங்கள் இருந்து எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து நீங்கள் தேர்தலை சந்தித்தா அது வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு 10 நாள் டைம் கொடுத்தாங்க. அது நேற்றோட முடிஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவர் கிடையாது. தன்னை ஒரு பொதுச் செயலாளராக நினச்சிக்கிட்டு அந்த மாய தோற்றத்திலேயே தேர்தல் களத்தில் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த மாய தோற்றம் எப்படி காணல் நீர் மாதிரி தானே, அது போக போக நல்லா வெயில் அடிக்கும்போது ரோடுகளை பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணீர் மாதிரியே தெரியும். அந்த அனல் அது நெருங்கி நெருங்கி போக போக அது கடந்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கனவு பலிக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. செங்கோட்டையன் அவர்கள் எடுத்து வைத்த இந்த முன்னெடுப்பு, அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பை அதிமுகவை உண்மையாக நேசிக்கக்கூடிய எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவை உண்மையாக நேசிக்க மறந்தவங்க தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இப்போ நேசிக்க மறந்தவங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மீதும் ஒரு விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவதூறுகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அண்ணாவினுடைய 117வது அந்த பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கூட கைக்கூலிகள் யார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசுகிறார். மறைமுகமாக பெயரை சொல்லாமல் விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுகவை ஒருங்கிணைப்புன்னு சொல்லி பேசினவங்க எல்லாமே கைக்கூலியா? அவங்க ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க. செங்கோட்டையன் அவர்களுமே அதை தான் விரும்புகிறாங்க. அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. இந்த விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமினால் ஏற்றுக்கிற முடியலை. இப்போ தன்னை மீறி யாருமே எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய திண்ணமான ஒரு முடிவாக இருக்குது. அப்போ எப்படித்தான் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் பொதுச் செயலாளருங்கிற ஒரு பதவியோடு இருந்தால் போதும், அதிமுக வெற்றி பெற தேவையில்லை அப்படிங்கிறதுல தான் அவர் காய் நகர்த்தி போய்கிட்டே இருக்கார். இங்கிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சு திமுக வெற்றி பெறுவதற்கு பெரும்பாடுபடுறாரு. திமுக என்ன நினைக்கிறாங்க, பிளவுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி காய் நகர்த்தி அந்தந்த வேலைகளில் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சுத்தமாகவே யாருக்குமே பிடிக்கல. தொண்டர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், யாருக்குமே பிடிக்கலை. எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல தலைமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் நல்ல தலைமையும் கிடையாது. அவர்னால் ஒரு தேர்தலை வெற்றி பெறவும் முடியலை. இந்த தேர்தலில் நின்றோம், வெற்றி பெற்றோம், இந்த வெற்றியை தொண்டர்களுக்கு பரிசாக கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே கிடையாது. ஒரு ஆளுமை இல்லாத தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை நம்பி யாரும் ஓட்டு போடவும் தயாராக இல்லை. மக்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டணின்னு பார்த்தோம்னா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி.
இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுவது எல்லாமே பொய்ன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முந்தி ஒரு மாதிரி பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி, இப்போ ஒரு மாதிரி வந்து பேசுகிறார். பிஜேபியோட இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். 2031 வரைக்குமே நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னார். நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து காப்பாற்றினது, அதிமுக ஆட்சியை வந்து காப்பாற்றி கொடுத்ததே பிஜேபி தான், அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஒரு தலைமைக்கு இப்படி மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கும்போது எந்த தொண்டனும் வந்து எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துறதா 3 ஆண்டு காலமாக வலியுறுத்திட்டு வர்றாங்க. கழகம் வந்து ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கருத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதை வந்து வலு சேர்க்குற மாதிரி அவங்களும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. நம்மளால் முயன்ற அளவு 72லேருந்து இன்று வரைக்கும் அதிமுகவில் இருக்கிறாரு. பல சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, புரட்சித் தலைவி அம்மா கூட வந்து பயணிச்சிருக்கிறாரு. ஒரு காலத்தில் வந்து தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய இடத்துல செங்கோட்டைன்னு ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது அம்மாவுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட கழகத்தினுடைய மூத்த முன்னோடியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உதாசீனப்படுத்துறது அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு வந்து பிடிக்கலை. இப்போ அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் பேசின உடனே பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு வந்து அதிகமாகிருச்சு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையாக அதிமுகவை நேசிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் சையதுகான் அவர்கள், அதிமுகவுடைய எம்பியாக இருந்தவர் சையதுகான் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் குன்னம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை இல்லத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய இல்லத்தில் வந்து நேரில் சந்தித்து ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், உங்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு, நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்களும் வந்து ஒத்துழைப்பு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து அங்கே செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து சையதுகான் அவர்களோடு தேனி மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே வந்து சந்திச்சிருக்கிறாங்க. மாநில நிர்வாகிகளும் வந்து சந்தித்து அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த இந்த முன்னெடுப்புனால எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துடுச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதிமுகவை ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து நெருக்கடியை கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பிதுங்கி போய் அப்படியே நிற்கிறாரு. ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் ஒரு தலைவர் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. பேசி முடிஞ்ச உடனே தன்மானத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினவர் தன்மானம் இழந்து டெல்லி காலடியில் போய் இன்றைக்கி விழுந்துட்டார். கேட்டால் என்ன சொல்லுவார், நான் சிபி ராதாகிருஷ்ணனை பார்க்க போனேன், வாழ்த்து தெரிவிக்க போனேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுவல்ல நிஜம். ஏதாவது ஒரு சாக்கை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியே போவார். நேரடியாக வந்து பிஜேபி தலைவர்கள் அழைச்சாங்க போனாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதுவும் கிடையாது. இப்போ நேரடியாக போய் அமித்ஷா போய் சந்திச்சா ஒரு மாதிரியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த சாக்கில் போய் நம்ம அமித்ஷா போய் சந்திச்சு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்களை அவரும் வந்து அவருடைய பார்வையில் எடுத்து சொல்லுவார். எப்படி சொல்லுவார், நான் தாங்க பொதுச் செயலாளர், என்னை நம்பி தாங்க இன்றைக்கி மக்கள் கூட்டம் திரளுது, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஒவ்வொரு போகிற இடங்களையும் நான் எத்தனை பேரை சந்திக்கணும் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோங்க அப்படின்னு வந்து அமித்ஷா சொல்லுவார். அவரும் வந்து ஆமான்னு போட்டுட்டு இருப்பார். ஏன்னா அந்த கூட்டங்கள்லாம் எப்படி கூடிச்சு அப்படின்னு சொல்லி அமித்ஷாஜிக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், எடப்பாடி பழனிசாமி அடுத்த நிமிஷமே கூட்டணி விட்டு கழட்டி விட்டுருவார். இப்போ அவர் தரப்பு நியாயங்களை கூட்டி சேர்க்கறதுக்காக போவார். இன்றைக்கி ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் வந்து அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து அதிமுகவினுடைய நிலவரங்களை எடுத்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிஜேபி எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது, இந்த கூட்டணி பல நெருக்கடிக்கு உள்ளாகி தான் அந்த கூட்டணியை வந்து உருவாச்சு.
இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா 2026 திமுக வெற்றி பெறுவதற்கு அவர் எந்தெந்த வகையில் மறைமுகமாக வேலை செய்ய முடியுமோ அந்தந்த வகையில் வந்து வேலை செய்கிறாரு. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்த ஐயா ஓபிஎஸ், டிடி தினகரன், ஜான்பானி இவெல்லாம் வந்து வெளியில் வந்துட்டாங்க. அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதுக்கடுத்து கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்க இந்த முயற்சிக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவித்து வர்றாங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மீது நல்ல மதிப்பு மரியாதை உள்ள நபர். 72 காலத்துலேருந்து இன்று வரைக்குமே கட்சியில் வந்து ஒரே கொள்கை பிடிப்போடு அந்த சேவல் சின்னத்தை தவிர்த்து மற்ற தேர்தல் எல்லாமே வந்து இரட்டை இலை சின்னத்தை தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட நபர் எடுக்கக்கூடிய அந்த தொண்டர்களின் அந்த உரிமை குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக தான் தேனி மாவட்ட கழக செயலாளர் செய்துகான் அவர்கள் வந்து நேரில் சென்று ஆதரவை தெரிவித்திருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.